வணக்கம். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராகவும் திமுகவுடைய இளைஞர் அணி செயலாளராகவும் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சமீபத்தில் நியூஸ் 18 அப்படிங்கிற ஒரு சேனல் பேட்டி எடுத்திருந்தாங்க. அவரை பேட்டி எடுத்த அந்த பத்திரிகையாளர் ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ கிட்ட கேட்கறது போலவோ அல்லது ஒரு இலாக்காவுடைய மந்திரி கிட்ட கேட்கறது போலவோ கேள்விகளை கேட்காம ஏதோ பக்கத்து வீட்டில் பந்து விளையாண்டுட்டு இருக்க பையன்கிட்ட, என்னப்பா அவங்க அப்பா வீட்டில் இருக்காரா, மதியானம் என்ன சாப்பாடு, இன்னைக்கு என்ன உனக்கு ஸ்கூல் லீவா அப்படின்றது போல ரொம்ப சர்வசாதாரணமான கேள்விகளை கேட்டாங்க அப்படின்னு எல்லாருமே பயங்கரமா கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப சமீபத்துல தான் வெள்ளம் வந்தது, மக்கள் எல்லாரும் கடுமையா பாதிக்கப்பட்டாங்க. அப்ப சாமானியன் ஒரு அமைச்சர்கிட்ட என்ன கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறானோ அதை பிரதிபலிக்கிறது மாதிரியான சில கேள்விகளை கேட்காம அவங்களுக்கு ரொம்ப சாதகமான கேள்விகளை மட்டுமே கேட்கறாங்களே அப்படின்றது போலதான் அவங்களுடைய கோவம்லாம் இருந்தது. உதயநிதி ஸ்டாலின் ஒரு அமைச்சரா இருக்கக்கூடியவர், அவர் நினைச்சிருந்தா அந்த பேட்டியை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கூட சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா சமீபத்துல அவரை துணை முதலமைச்சராக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு எல்லா இடங்கள்லயும் பரவலா பேசப்பட்டுச்சு. நெருப்பு இல்லாம புகையாது அப்படின்றது போல அப்படியான நினைப்பு ஒருவேளை அவங்களுக்குள்ளார இருந்திருந்தா கூட இப்ப மக்கள் எல்லாருமே எதிர்க்கிறாங்க அப்படின்றதுனால இப்ப அதை வெறும் வதந்தி அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாங்க. அதை விவரிக்கிறதுக்காக கூட இந்த பேட்டியை ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். இன்னொன்னு, இன்னைக்கு சேலத்துல அவங்க இளைஞரணி மாநாட்டை நடத்திட்டு இருக்காங்க, அதுக்கான ஒரு விளம்பரமா கூட அந்த பேட்டியை பயன்படுத்தி இருந்திருக்கலாம். இந்த பேட்டியில இவ்வளவு எளிமையா தான் கேள்விகள் கேட்க முடியுமா அப்படின்னு பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் இதை ரொம்ப அநாகரிகமா விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதை பத்தி அவர் சொல்லும்போது, அதான் சொல்லுவாங்க, பார்த்து பக்குவமா பல்லு பற்ற போது நம்ம கிராமத்துல சொல்லுவாங்க. இவர் பேசுறதை கேட்கும் போது நம்மளுக்குள்ளார ஒரு கேள்வி வருது, கிராமத்துல இருக்கவங்க மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பேசுறாங்களா, நகரத்துல இருக்கவங்க எல்லாம் யாருமே பேசுறது இல்லையா அப்படின்னு. கோடி கோடியா பணம் போட்டு எவ்வளவோ படிச்சுட்டு டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்தி தான் ஒரு படமே எடுக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த படத்திலேயே கண்ணா பின்னான்னு கெட்ட வார்த்தையை பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது கிராமத்துல தான் இப்படி பேசுவாங்க, நகரத்துல தான் இப்படி பேச மாட்டாங்க அப்படின்னு அண்ணாமலை எதுக்காக பேசுறாரு அப்படின்னு நமக்கு ஒன்றும் புரியல. உதயநிதி ஸ்டாலின் தரப்புல இருந்து இப்படி ஒரு கண்டிஷன் கூட போடப்பட்டு இருந்திருக்கலாம். நாங்க எழுதி கொடுக்குற கேள்விகளை நீங்க கேட்கிற மாதிரி இருந்தா பதில் சொல்ல ரெடி, அப்படி இல்லைன்னா பேட்டி கிடையாது அப்படின்னு. டிஆர்பி எகுரும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கூட நியூஸ் 18 தமிழ் அந்த பேட்டிக்காக ஒத்துருந்துருக்கலாம். ஒரு அமைச்சர்கிட்ட இவ்வளவுதான் கேள்விகளை கேட்க முடியுமா அப்படிங்கிறத பத்தியும், அண்ணாமலை இவ்வளவு அநாகரிகமா விமர்சனம் பண்ணதை பத்தியும் உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.